சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவர்ஜிதம் சர்வசித்திப்பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷர். தினந்தோறும் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கோம். ராசி பலன், இந்த ராசி பலன் நமக்கு ராசியான பலனாக வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிறைய பேர்கிட்ட இருக்கும். அதற்குண்டான பலாபலன்கள் தினம் கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையும் சந்திரன் இருக்கக்கூடிய நிலையும் இதை வைத்து கொண்டு ராசிக்குண்டான பலன்கள் சொல்கிறோம். இந்த பலன்கள் அப்படிங்கிறது மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரனின் அடிப்படையில் வச்சு சொல்கிறோம் இல்லையா? இது நிறைய பேருக்கு ஆமாம் சார், என் மனசில் தோன்றதை அப்படியே சொல்கிறது சார். நிறைய பேர் ஆமாம் சார் நடக்குது, இந்த செயல்கள் இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் மாற்றிக்கணும் சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியாது. அவ்வளோ விஷயங்கள் இந்த ராசி பலன்களில் நம்ம ஜோதிட ரீதியாக பார்த்துட்ருக்கோம். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், குறிப்பாக ஆன்மீக தகவல் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு விஷயத்தில் பயந்துட்டே இருப்பாங்க சார். பயம் ஜாஸ்தி சார். பயம்னா சாதாரண பயம் இல்லை, நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஆன்சைட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நான் சைக்காலஜிக்கலாக நிறையா போகிறேன் சார். படன்னு ஒரு ஃபோன் வந்தால் ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சார். எனக்கு அந்த பயம் ஜாஸ்தியாக இருக்குது. பயம் போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழிபாடு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அற்புதமான பரிகாரம் இன்றைக்கி நம்ம ஆன்மீகத்தில் பார்க்க போகிறோம். பயம் போகிறதுக்கு எல்லா விஷயங்களும், வேலை பயம், குடும்ப பயம், எல்லா ஃபியரும் போகிறதுக்கு உண்டான அற்புதமான ஆன்மீக பரிகாரம் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரத்திற்குண்டான சிறப்புகள் இதோ. 13/4/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 30ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை 9 மணி 1 நிமிடம் வரை, பின்பு சுவாதி. இன்றைய திதி காலை 6 மணி 3 நிமிடம் வரை பௌர்ணமி, பின்பு இன்று முழுவதும் பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு 9 மணி 1 நிமிடம் வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். மீனராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை மாலை, யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் வருடப்பிறப்பு. இந்த தமிழ் வருடப்பிறப்பு ரொம்ப சிறப்பாக நம்ம கொண்டாடுவோம் இல்லையா? இந்த தமிழ் வருடப்பிறப்பு வீட்டில் அவ்வளோ விசேஷமாக நம்ம வழிபடுவோம், கொண்டாடுவோம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்ணாடியில் முகம் பார்ப்பார்கள், நகையில் முகம் பார்ப்பார்கள், சித்திரை கனி வைத்து வழிபாடு பண்ணுறது உண்டு. இந்த சித்திரை கனி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நம்ம செய்கிறது உண்டு. சித்திரை மாதம் தொடங்கிடுது. மஞ்சள் புஷ்பத்தை வைப்பாங்க வீட்டில். பார்த்திங்கன்னா நெல் அழகாக வைப்பாங்க. அதே மாதிரி அரிசியில் வச்சு அது மேலே கலசத்தை வச்சு வழிபாடு பண்ணுறவங்க இருப்பாங்க. கண்ணாடி, ஒரு தாம்பாளத்தில் கண்ணாடி வச்சு அதுக்கு நகையெல்லாம் மாட்டி விட்டு காலையில் கண்களை திறக்கிறது முன்னாடி குழந்தை அப்படியே கண்ணை மூடிட்டு பாரு 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 பாருன்னா கண்ணை திறந்து பார்ப்பாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நாளைய தினம் தமிழ் வருடப்பிறப்பு இல்லையா? சித்திரை கனி. இந்த சித்திரை கனி வெள்ளரி பழம் வச்சு அற்புதமாக சின்ன வயசில் எல்லா அம்மாலாம் பண்ணதை நம்ம பார்த்துருக்கோம். அதே போன்று தான் நாளைய தினத்தில் ரொம்ப சிறப்பான தமிழ் வருடப்பிறப்பு, தமிழ் புத்தாண்டு. உலகெங்கும் இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழர்கள், நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா, அத்தனை பேருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சித்திரக்கனியை சிறப்பாக கொண்டாடணும். காலையில் ஜாதக படனம்னு சொல்லுவாள், பஞ்சாங்க படனம்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சாங்க படனம், இந்த பஞ்சாங்க படனம்னா பஞ்சாங்கத்தை எடுத்து படிக்கிறது, தன்னுடைய ஜாதகத்தையும் பார்த்துக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இந்த பஞ்சாங்க படலம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு. அது நிறையா கோயில்களில் ஹோமம் பண்ணுவா. இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு நிறையா அற்புதமான வாய்ப்புகள்லாம் கிடச்சிருக்கு. நான் அதை பற்றி சில கோயில்களில் உபன்யாசம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கிரகநிலையை வைத்து அதுக்கப்புறம் சொல்லி அதை பஞ்சாங்க படலம் படித்தது அனுபவங்கள் நிறையா இருக்குது. ஜோதிடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்போல்லாம் நிறைய பேர் வந்துட்டுருக்கா. அத்தனை பேருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லி, ஜோதிட சாஸ்திரம் மிகப்பெரிய அற்புத சாஸ்திரங்கள். நாளையிலிருந்து இந்த புது பஞ்சாங்கம் பார்க்குறது ரொம்பவுமே சிறப்பான நாளாக நாளைய தினத்தில் இருந்துருக்கு. எல்லோரும் கனி பார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவுமே விசேஷமான வழிபாட்டு முறைகள். அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கும் போயிட்டு வர்றது ரொம்பவுமே சிறப்பு இல்லையா? சரி, இன்றைய தினத்துக்குண்டான பலாபலன் நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்லது நடக்கும். இட சம்பந்தமான பிரச்சனைகளை பற்றி இன்றைய தினத்தில் பேசுவேன். வீடு சம்பந்தமான பிரச்சனைகள், எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக், அதே சமயத்தில் சில விஷயங்களில் இன்றைய தினத்தில் பேசி
தீர்க்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் சாவி மறந்துடுவா, அதே மாதிரி சாவி தொலைச்சிடுவா. ஐயோ இது எங்கே வச்சேன்னு தெரியல, இந்த சாவி தான் இதுதான் இங்கே தான் வச்சேன், ஆனால் எங்கே வச்சேன் உங்ககிட்ட கொடுத்தனோன்னு அவாட்டியே கூட தேடுற வாட்டியே சொல்லிவிடுவேன், உங்ககிட்ட தான் கொடுத்தேன். இல்லை ஆமாம்மா உங்ககிட்ட தான் கொடுத்தேன். அவள் பயந்து ஓடாத தருணம் தான், ஐயோ எங்கிட்ட எங்கே கொடுத்தேன், நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன் எங்கிட்ட போய் சொல்கிறேன் இல்லைன்னு சொல்லி. அது மாதிரி பலவிதமான யோசனைகளில் சில பொருட்களை மறந்து வைக்கக்கூடிய ஒரு எண்ணங்களாக இன்றைய தினத்தில் இருந்துன்னு இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சொந்த இடத்துக்கு போயிட்டு வருது, தோட்டத்துக்கு போயிட்டு வருது, அதே சமயத்தில் தன்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க சுத்தம் பண்ணுறது, க்ளீனிங்லாம் பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் இன்றைய தினத்தில் ஆரம்பிப்பீங்க. மேஷ ராசி நண்பர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. சகோதர சகோதரிகள் ஏதாவது ஒன்று சொன்னால் ஏன் இப்போ இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கணுமான்னு, இல்லாத பிரச்சனையை பேசணுமான்னு சில அட்வைஸ் எல்லாம் எடுத்து பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் உங்களுக்கு சில முக்கிய விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்துறது வந்து கால் சம்மந்தமான பிரச்சனைகளில் கவனம் என்பது தேவை. வண்டி ஓட்டுநராக இருந்துட்டுருக்கோம், நகைக்கடை நடத்திட்டு இருக்கவங்க, டைல் சம்மந்தமாக, மார்பிள் சம்மந்தமாக, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கும்போது அதோடைய லீகல்லாம் செக் பண்ணி வாங்கிக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் மேஷராசி நண்பர்கள் மற்றவா பிரச்சனையில் தலையிடப்படாது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு விளையாட்டாக செய்த விஷயம் இன்றைக்கி நிறைய பாருங்கள் பணவரவுகள் கொடுக்குது. அதுதான் இறைவன், அதுதான்னு சந்தோஷப்படுவேன். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். திருமண காரியம் பேசுவீங்க, வெற்றி பெறும். பிடித்தமானவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் இன்றைய தினமும் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். வேலை மாற்றம் மன திருப்தியை தரும். புதுசாக எனக்கு வேலை கிடைக்கலன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை யாரோ ஒருத்தர் ரெஃபரன்ஸ் மூலமாக அந்த காரியம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாள் சந்தித்த நபர்களை இப்போ பார்க்கவே முடியலையேன்னு சொன்னவர்களை திருப்பி பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரும். சொந்த பந்தங்களில் யாராவது ஒருத்தருடைய ஆரோக்கிய கேடும் ஆயுள் கேடுகளும் இருக்கும் பொழுது அதுக்குண்டான விஷயங்கள்லாம் எடுத்து டேக் கேர் பண்ணி அவங்கள பற்றி விசாரிப்பீங்க. இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பவர்கள் புது தொழில், கூட்டு தொழில் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் வெற்றி சேர்க்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பிகை வழிபாடு, அம்பாள் வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. லாபங்கள் கூடி வரும். கேட்ட இடத்துல பணவரவுகள் உண்டு. லீடு கட்டுறதுக்காக, வேலைக்காக உங்களுக்கு பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். லேப்டாப் வாங்குவீங்க, கம்ப்யூட்டர் வாங்குவீங்க, செல்ஃபோன் வாங்குவீங்க. அதே சமயத்தில் புது சாஃப்ட்வேர்லாம் எடுத்து டவுன்லோட் பண்ணக்கூடிய தினமாக இருக்கும். யாராவது ஒரு மோதிரம் கொடுத்தாலோ அல்லது செயின் கொடுத்தாலோ அல்லது ஏதேனும் வாங்கினாலோ அதை நீங்கள் அழகாக எடுத்து பத்திரமா வச்சுப்பீர். நாளைக்கு யாருக்கேனும் குடும்பத்துக்குன்னா டக்குன்னு அதை எடுத்து நீட்டுவீர். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சேமிக்கிறதில் நீங்கள் கெட்டிக்காரராக திகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வயரிங் சம்மந்தமாக, ட்ரேடிங் சம்மந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். யாரோ ஒருத்தர் உங்கள் சொந்த பந்தங்களை யாராவது ஏதாவது சொன்னான்னா விட்டு கொடுக்க மாட்டேன், பிடிவாதம் பிடிப்பீங்க. அதே மாதிரி வீட்டில் ப்ளம்பிங் சம்மந்தமாக, எலக்ட்ரானிக் சம்மந்தமான வேலைகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயத்தில் டென்ஷன் ஆகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு நபர்கிட்ட ஒரு தடவை சொன்னால் பரவாயில்ல, 2 தடவை சொன்னால் பரவாயில்ல, 10 தடவை சொல்லணுமான்னு அப்பப்போ உங்களுக்கு டென்ஷன் ஆகும். சொன்ன வேலையை, கொடுத்த வேலையை சரியாக செய்யலைன்னா அப்பப்போ மன குழப்பங்களும் மன டென்ஷன் வச்சுக்கிறது பேசாமல் வச்சுக்காமே இருக்கலான்ற எண்ணங்கள் வரும். வேறு என்ன பண்ணுறது, அவங்களால முடிஞ்சது அவ்வளோதான். ஸோ அதுக்கு மேலே வேலைகளை அவங்ககிட்ட கொடுக்கக்கூடாது. இன்றைய தினத்தில் மிதுன ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சரஸ்வதி அம்பாள் வழிபாடு, கல்வியில் சிறக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்களுக்கு வெற்றி பிரயாணமாக மாறும். தம்பி தங்கைக்கு உதவி செய்வீங்க. பல பேர் தடுத்தாலும் என்னால் முடிஞ்ச உதவிகள் நான் செய்கிறேன்னு செய்வீங்க. பேச்சுவார்த்தைகள் பலப்படும். உங்கள் பேச்சில் ஸ்ட்ராங் இருக்கும். நீங்கள் சொன்ன விஷயங்கள் கை கொடுக்கும். மார்க்கெட்டிங் சம்மந்தமாக, டெக்னிக்கல் சம்மந்தமாக, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் உட்கார்ந்த இடத்துல ஃபோன்லேயே முடிச்சிடுவீங்க. அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள். இங்கே இருக்கும்போது ஃபேமிலியை பற்றி, ஃபேமிலியில் இருக்கும்போது தொழிலை பற்றி அந்த யோசனையை விட்டுறது நல்லது. எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல முழுமையாக மனதை செலுத்த வருது. அது ஒரு பெரிய ஆரோக்கியமான விஷயம் அப்படிங்கிறத சொல்லப்படுது. அதனால் மனதை தெளிவாக வைத்து கொள்வது நல்லது. சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, சங்கீதமெல்லாம் ஆன்லைனில் சொல்லி கொடுத்துட்டுருக்கோம், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, புதிய வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கடகராசி என்பர்கள் படாத பாடுபட்டுட்டோம் சார், இனிமையாவது ஒரு விடிவு காலம் பிறக்குமான்னு கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் மனக்கவலைகளை தூக்கி எறியுங்க, மனதில் நிம்மதியை தேடுங்க. ஆஞ்சநேயர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிங்க. தினம் உங்களுக்கு சாதகம்.
சிம்ம ராசி நண்பர்களுக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது மாதிரி நல்லது நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கஷ்டங்கள்லாம் போய்டும், கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தை பற்றியும் அதே மாதிரி குழந்தைகளை பற்றியும் பண வரவுகளை பற்றியும் யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் சின்ன சின்ன விஷயத்தில் அப்பப்போ டென்ஷன் ஆகுது. துணி துவைச்சு அயனே பண்ணல பாரு அப்படின்னு டென்ஷன் ஆகுது. சாதத்தில் என்ன உப்பு இல்லையே, காரம் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையேன்னு பெரிய விஷயத்தை அசால்ட்டாக நீங்கள் முடிச்சுடுவீங்க. ஆனால் சின்ன விஷயத்தை அவ்வளவு கோவப்படுறதை தவிர்த்துறதுக்கிறது நல்லது. மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை பேசணும், எதை பேசப்படாது, எதை மறைக்கணும், எதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு கை வந்த இடைக்காலத்தில் அதை மறந்துட்டேன். திருப்பி அதே மாதிரி நீங்கள் ஆரம்பிச்சோன்னா நீங்கள் எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு இப்போல்லாம் கவலைப்பட ஆரம்பிச்சு. அப்படிலாம் கவலைப்படாதீங்க, தூக்கி எறிங்க. நல்லதே நடக்கும், நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். பாசிட்டிவாக பேசுகிறவங்ககிட்ட உட்காருங்க. நெகட்டிவாக பேசுகிறவங்க பக்கத்துலேயே நிற்காதீங்க. மனதில் பாசிட்டிவான எண்ணங்கள் கூடி வந்தால் எல்லாமே வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் முடிவெடுத்ததுக்கப்புறம் மாற்றாதீங்க, அதில் தெளிவாக இருங்க. சின்ன பிரச்சனைகளை பெருசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதையும் சின்ன சின்ன விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. தூக்கம்தான் வராது, அதனால் அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் தைரியமாக நடைபெறுங்க, வெற்றிகள் பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, லேண்ட்லார்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம். யார் பெருசு, யார் சின்னது, இவங்க எப்படி, இது எப்படி, அப்படியெல்லாம் எப்போவுமே யோசிக்கப்படாது. எல்லாத்துக்கும் அவாவா ஜோப்பில் இருக்கிற காசு அவங்களுக்கு பெருசுன்னு மனசில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு போங்க. இன்றைக்கி இது நடந்ததா சந்தோஷம், நாளைக்கு இது நடந்ததா அதை விட சந்தோஷன்றதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஃப்ரிட்ஜு, கம்ப்யூட்ரு, டிவி, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்கி நிரப்பிங்க. ஃபோனில் வாட்ச்சு, அதுன்னு நிறையா பொருட்கள் வாங்கி சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான பத்திரிகையாளராக இருந்துட்டுருக்கவங்க, டிவியில் தொலைக்காட்சியில் அதுக்கு தொகுப்பாளராக இருந்துட்டுருக்கிறவங்க, செய்தி வாசிப்பாளராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்துட்டுருக்கவங்க, சேல்ஸ் இருந்துருக்கவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கவங்க, பேக்கரி வச்சுருக்கிறவங்களுக்கு, ஸ்வீட் ஸ்டால், கேக் ஸ்டாலில் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் விரயமானால் அது பெருசாக எடுத்துக்காதீங்க. இதுவும் கடந்து போகும்னு யோசிச்சுக்கோங்க. மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி யாராவது பேசுனாங்களா, ஓ இவங்களும் இப்படியா அப்படிங்கிறத மனசில் கொண்டுண்டு யாரை நம்பணும், யாரை நம்பப்படாதுங்கிற ஒரு பெரிய பாடத்தை கடவுள் நமக்கு கொடுக்குறார். இதன் பிரகாரம் நாம் செயல்படுவோம்னு போங்க, நிச்சயமாக உங்களுக்கு கைகூடி வரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். சில விஷயங்கள்லாம் மனசில் கஷ்டத்தை கொடுக்கும். 4 பேர் பேச்சை கேட்கப்படாதுன்னு இப்போ தோண ஆரம்பிக்கும். அதே மாதிரி பிஸ்னஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சில பேர் அவங்களுடைய ஆதாயத்துக்காக உங்களுடைய ஆதாயம் மாதிரி பேசுவாங்க. பக்கத்து இலைக்கு சாப்பாடு மாதிரி பேசுவா, தனக்கு தான் வேணும் ஆனால் பக்கத்து இலைக்கு சொல்கிற மாதிரி சொல்லுவாள். அதில் கவனம் என்பது தேவை. துளாராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் ரொம்ப ஒரு விஷயத்தை மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. ஃப்ரீயாக விடுங்க, எல்லா காரியம் வெற்றி பெறும். ஆஸ்பத்திரியில் இருக்கிறவா வீடு திரும்புவா, ரொம்ப முடியாத இருக்கிறவா ஆரோக்கியமாக வருவார்கள். கவனமாக ஒவ்வொரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பண விவகாரங்களில் குறிப்பாக இன்றைய தினத்தை வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களே, லாபங்கள் உண்டு, நல்லது நடக்கும். முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். அதே மாதிரி அப்பா வழியில் சொத்துக்கள், அம்மா வழியில் சொத்துக்கள் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிகள் உதவி செய்வார்கள். வெளிநாடு, வெளியூர், ஆன்சைட் வேலையெல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெறத்துக்குண்டானதாக இருக்கும். முடியலன்னு ஒரு காரியத்தை விட்டு கொடுத்துறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் போராடுங்க. எல்லாத்தையும் எடுத்து ரிஸ்க் எடுங்க. உங்களுக்கு சக்ஸஸாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். டவரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா, மின் கம்பத்தில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, டீச்சிங் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஸ்கூல் நடத்திட்டு இருக்கவங்க, காலேஜ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். பலவிதமான பிரச்சனையை பார்த்துருப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்களை மனசில் போட்டு யோசிக்காதீங்க. பயந்து ஒரு காரியத்தை விட்டு கொடுத்துறாதீங்க. ஜெயித்துவார்கள், வெற்றி பெறுவீர்கள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். இன்றைக்கி யாராவது வரேன்னு வராமல் இருந்தால் கோவப்பட்டுடுவேன். நான் பாட்டுக்கு டயத்துக்கு 10 மணிக்கு ரெடியாக உட்காந்துருக்கேன். என்னது யூன்னு 10:30 மணி வரைக்கும் அப்படியே யோசிப்பீங்க. அப்புறம் வந்தாங்கன்னா மூஞ்சி கொடுத்து பேச மாட்டீங்க. கொஞ்சம் நேரத்தில் அப்புறம் சமாதானம் திருப்பி பேசுவீங்க. இன்றைய தினத்தில் எங்கேயாவது ஜூவுக்கு போகலாமா, பார்க்குக்கு போகலாமா, சினிமாவுக்கு போகலாமா, எங்கேயா அப்படியே ரவுண்டு போயிட்டு வரலாமா, ஹோட்டல் போகலாமா, இப்படி செலவு கொடுக்கக்கூடிய சில விஷயத்தை நீங்களே வம்புக்கு இழுத்து நீங்களே செலவும் பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் உங்களுக்கு போகும். அதனால் ஒரு திருப்தி இருக்குது. அதை பற்றி செலவுன்னு சொல்ல ஒரு திருப்தி ஏற்படக்கூடியதாக இருக்கும். சில பேர் இந்த கார் இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணுவாங்க. அது இந்த ஆடியோ சிஸ்டம் மாட்டுறது, லைட்டிங் சிஸ்டம் மாட்டுறது,
இதுக்குண்டான செலவுகள் அதிகமாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி அப்பா அம்மா சொல்லுவாங்க, வேண்டாம் சொன்னால் கேளு, ஏன் அப்படின்னுவா. அப்பவும் அதை கேட்காம பண்ணுவீங்க. உங்களுக்கு மன திருப்திகள் எது எது இருக்கோ அத்தனையும் எடுத்து பண்ணுவீங்க. அதில் விரயம் இருந்தாலும் பரவாயில்லைங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, இன்றைக்கி நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கி யாராவது முக்கியமான நபர்களை சந்திப்பீங்க. ரயில்வே ஸ்டேஷனில், ஏர்போர்ட்டில், போகிற இடத்துல, நிகழ்ச்சிகளில் அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க. ஐயோ இவங்களாம் கனவுல தான் நினச்சேன், எப்படி இப்படி கால் பண்ணுறாங்க, சான்ஸே இல்லை அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. இன்றைய தினத்தில் அந்த மாதிரி அதிசயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. எண்ணிய காரியங்கள் வெற்றி பெறும். திருமண காரியங்கள் கைகூடு. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சாரி கேட்டு அதை நிவர்த்தி பண்ணிவிடுவேன். அதே சமயத்தில் ரொம்ப சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப சோம்பேறித்தனம், உறக்கம், அதே மாதிரி அப்புறம் பார்த்துக்கலாம் வேலைங்கிற தோணும் பொழுது நம்மளுடைய பண வரவுகள் கம்மியாகும். ஏன்னா நம்ம சனியுடைய தாக்கத்தில் போயின்னு இருக்கோன்னு அர்த்தம். 7.5 சனி தான் போயிடுதே சார் அப்படின்னு சொன்னாலும் இருந்தாலும் சோம்பேறித்தனம் ஆகவே ஆகாது. மகர ராசி என்பர்கள் எதையும் வெற்றி கொள்ளக்கூடிய சாதனையாளர்கள். அதில் நம்ம விட்டு கொடுத்துடவே கூடாது. ஓட்டப்பந்தயத்தில், செஸ்ஸில், கொக்கோ, அதே மாதிரி கபடி, ஹாக்கி, கிரிக்கெட்டு, இந்த மாதிரி விளையாட்டுகளில் வீரர்களாக இருக்கிறவங்க இன்னும் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. சில விஷயங்கள் நம்ம தொழில் முறைகளில் போட்டி இருக்கா, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. நீங்களாக விட்டு கொடுத்தா அவள் ஜெயிச்சிருவா. அதில் கவனமாக இருக்கணும். மகர ராசி அன்பர்கள் சாதனை உண்டு. அதே மாதிரி சினிமா சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில பொலிட்டிக்கல் டாக்ஸ் எல்லாம் இப்போ தேவையா என்ன அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லுவாள். அதை பற்றி காதிலேயே வாங்காதீங்க. உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் எடுத்து செயல்படுத்துங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்தில் மகர ராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, எதை நம்ம தொடரணும், எதை தொடரக்கூடாது, இது ஓகே இல்லைங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா ஒரு ஏஜ் ஒரு ஃபேக்டாக இருந்துட்டுருக்கோம். நம்ம இப்போ சின்ன வயசு மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது. இந்த ஏஜுக்கு எப்படி பேசணுங்கிற எண்ணங்கள். அப்போ அதுக்கு இடம், பொருள், சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக அமைந்து கொள்வீர்கள். ஷெஃபாக இருந்துட்டு இருக்கிறவங்க, நம்ம கார்பெண்டிங் ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், இன்டீரியர் டெக்கரேட்டாக, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் கம்பெனியில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் அது உங்களுக்கு சாதகமாக மட்டும் இல்லாத கம்பெனிக்கும் சாதகமான முடிவுகளை எடுத்துக்கொள்வீங்க. ஒரு தப்பில் மாட்டிட்டு நான் முழிச்சுன்னு இருக்கிற அவஸ்தைப்படுற பாடு அப்படின்னு சொல்லி இருந்த விஷயங்கள்லாம் மாறிடும். ரிப்போர்ட்ஸ் உங்களை பற்றி தப்பாக சொல்லியிருக்காளே சார், என்ன சார் இது அப்படின்னு அப்பப்போ வருத்தப்படுவீர்கள். கவலையை விடுங்க, நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பல பேர்த்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் மாறி வரும். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள். வீட்டுக்கு ஃபேப்ரிகேஷன் சம்மந்தமான ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, பெயிண்டிங் சம்மந்தமான ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மெடிக்கல் மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்க, சர்ஜனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கெமிஸ்ட் சம்மந்தமான படிப்பில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. காலேஜ் சம்மந்தமாக இந்த சீட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ணியிருக்க கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி பெறும். இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. மீன ராசி நேர்களே, சார் நான் அட்வைஸ் பண்ணி இவா பெரிய ஆள் ஆகிட்டா சார், இவா பெரிய ஆகிட்டா ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஏன் அதை பற்றி சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க. நாளைக்கு உங்களுக்கு போட்டின்னு நினச்சிட்டு போயிட்டோம். சப்ஜெக்ட் நாலேஜ் உங்ககிட்ட இருந்துருக்கு. ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக எடுத்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு ஒத்துக்காதீங்க. நீங்கள் ஜெயிச்சிருவீங்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க. இல்லை நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னா அடுத்த வாட்டி ஜெயிப்பேங்கிற ஒரு எண்ணத்தையும் உறுதியும் கொண்டு வந்துக்கணும். மனம்தான் மந்திரக்கோள். இந்த மனதை வலுப்படுத்திட்டிங்கன்னா எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைக்கி இரவு நேர பிரயாணம் வேண்டாம், மற்றவர்களை பற்றி பேச வேண்டாம், காசிப் சொல்ல வேண்டாம், சில விஷயங்களுக்கு கோவிச்சுக்க வேண்டாம், விட்டு கொடுக்கறது நல்லது. பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க சில நேரங்களில் நல்ல விஷயத்தை மட்டும் மனதில் நினைத்து கொள்ளுங்கள். சில நல்லவர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். தெய்வானுகிரகங்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஃபியர் இருக்குது சார். படிப்பில் இருந்துருக்கு, ஃபேமிலியில் இருந்துருக்கு, வேலையில் இருந்துருக்கு, பிஸ்னஸில் இருந்துருக்கு, பண சம்மந்தமாக இருந்துருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிட்டேன், இதுலேருந்து எனக்கு தப்பிக்க முடியாதான்னு இந்த மாதிரி பயம் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பயத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன வழிபாடு பண்ணுறது, இதுக்காக தாங்க நம்ம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு காலம் சொன்னாங்க இல்லையா. இந்த ராகு கால வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரும் அற்புதமான வழிபாடாக இருக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்லித்தரேன், இது உங்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் நட்சத்திரம் என்னென்னு பார்த்துக்கோங்க. இந்த நட்சத்திரத்திலிருந்து
கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 9ஆம் நட்சத்திரம் 9th நட்சத்திரம்னு சொல்லுவாங்களே, இந்த நட்சத்திரத்துக்கு அந்த அன்னைக்கு துர்காம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். ரொம்பவுமே விசேஷம். ஒருவேளை நீங்கள் வந்து அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் அந்த நட்சத்திரத்துலேருந்து 9வது நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் 9ஆம் நட்சத்திரம், நீங்கள் வந்து கிருத்திகை நட்சத்திரம் அதுலேருந்து 9ஆம் நட்சத்திரம், நட்சத்திரம் அதனுடைய பெயர்களை வந்து படித்து கொள்ளுங்கள். அதுலேருந்து 9ஆம் நட்சத்திரம், உங்கள் நட்சத்திரத்தை ஒன்றுன்னு எடுத்துகிட்டு 9ஆம் நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் வந்து துர்காம்பாளை பிரார்த்தனை பண்ணி அம்பாளுக்கு எலுமிச்சம்பழம் மாலையை போட்டு அம்பாளுக்கு வந்து புஷ்பம் வச்சு வழிபாடு பண்ணுவாருங்க. உங்களுக்கு நிறைய ஃபியர் வந்து உங்களுக்கு போயிடும். அதே மாதிரி உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கும் அம்பாளை வழிபாடு பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழும். அது வந்து நான் ஏற்கனவே அவங்கள்ட்ட சொன்னி அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடச்சிருக்கு. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ்.